போரடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோமிட்டி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி, அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்ரோல் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. அந்தமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தாலும் வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. சரி பொண்டாட்டி செஞ்சதை சாப்பிடலாமேன்னு உட்கார்ந்தா முன்னாடி தட்டை போடுறாளுங்க. தட்டுக்கு மேல பச்சையா தலைக்கு வைக்கிற அரப்பு மாதிரி ஒன்ன பொத்துன்னு போடுறாளுங்க. என்னடி இதுன்னு கேட்டா புதினா சட்னி மூளைக்கு நல்லதுங்கிறாளுங்க. அதெல்லாம் மூளை இல்லாதவனுக்கு இல்ல, நமக்கு தான் மூளை டெப்போ கணக்குல இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அவ கேள்வி கேட்க நம்ம பதில் சொல்ல? பேசாம ஹோட்டலுக்கு போய் 5 ரூபாயை விட்டு எறிஞ்சா டேபிளுக்கு முன்னாடி வந்து அண்ணே வாங்க, அண்ணே உட்காருங்க, அண்ணே என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்குறான். அட ஒரு இட்லியோ தோசையோ பொங்கலோ பூரியோ புட்டு போட்டுட்டு போங்கடே. பொண்டாட்டி அதுக்குடா பொண்டாட்டி. ஏய் இலைய போடு. சூடா என்ன இருக்கு? அடுப்புல நெருப்பு இருக்கு. கவுண்டர் இருக்கே கவுண்டரா? சரி போய் எடுத்துட்டு வா. போடா. டேய் வாடா. சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. டீ காபியாவது இருக்கா? டீ இருக்கு, பால் இல்ல. காப்பி இருக்கு, சக்கரை இல்ல. குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணியாவது குடி. தண்ணி இருக்கு, டம்ளர் இல்ல. இதெல்லாம் ஒரு ஹோட்டல்ல வச்சிட்டு ஏன்டா நடத்துறீங்க? ஒரு பெரிய பூட்டை எடுத்து பூட்டிட்டு வெளியூர் ஓடி போய். சாவி இருக்கு, பூட்டு இல்ல. அட கொல்லாம அவன. ஹோட்டல் ஆட வச்சிருக்கீங்க ஹோட்டல். உங்களுக்கு ஒரு கல்லா போட்டு ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் கேட்டா என்ன என்கிட்டயே ஏத்துக்கோ. பையிலடா இது. அடுக்கு மொழி பேசுற. என்ன கம்பனா இல்ல காலமேக புலவனா? டேய் நாங்கெல்லாம் வீர பரம்பரைடா. வீச்சரிவாள் எடுத்துட்டு வீதிக்கு வந்தோம்னா எத்தனை தலை போகுதுன்னு எங்களுக்கே தெரியாதடா. இதுக்கு பயந்துட்டு என் பொண்டாட்டி அரிவாள் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாடா. இதெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க. சார் என்னடா என்ன உன் பிரச்சனை? எல்லா சாமானையும் அடிச்சு உடைச்சிட்டீங்க, அதுக்கு நஷ்டஈடா பணம். என்ன பாக்கெட் இருக்கு, பணம் இல்ல. டேய் இதெல்லாம் வேற வேற ஆளுகிட்ட வச்சுக்கங்கடா. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற? வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைண்ணே. உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடு தண்ணியில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார. நல்லா உட்கார. அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன். 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன். 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போன வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்போம். வேண்டாம் நீ செஞ்சு பாரு.
ஆ. செஞ்சிடறேன். டேய் ஆ? அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகுதி இருந்தா எனக்கு கூட கேட்காடா இப்படி ஊழலும் கேட்காடா கட்டி கேள ஆயிரம் கேளு கேட்காடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடியே, ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு உங்கள்ட்ட முதல் நாள் சாச்சா தோணாம யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்தற மேல? எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க இப்படிதான். கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, அவ உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. சோ மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, ஆ? இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குற? ஏய், இந்த பக்கம் வட்றா. இந்த பக்கம் போதுண்டா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி அண்ணே, யார் அவன்? குப்புசாமி என்ன? டேய் வரேன்டா. சரி வாங்க. டேய் டேய் திரும்ப. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீசை எடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. டேய் நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுங்க. எடு. ஏய், நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போடா. ஏய் துண்ட கீழே போடுறா. அப்படியே போ. போடா. அண்ணே, உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டி காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விலகிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் எடு. உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம். விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா, அங்க போய் சரி.
வர்றது யாரா? கூப்பிடுறா. யோ வாயா வாயா ஏய், போடுறா. என்ன விஷயம்? டேய், எதுக்கு போடுறா. கூப்பிட்டீங்க? எந்த ஊரு கரெக்ட். கரட்டூரா டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. என்ன வேலை கொடுத்தா செய்வ? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. டேய், டேய், டேய். டேய், டேய், டேய். ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலையை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே யாரும் பார்க்கல. ஐ மூட்டை நிறைய முறுக்கு. மாவு எதுக்கு எடுக்கிற? மாவாட வைக்கிறீங்க மாவு. என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படாதீங்க வாங்க. அடுத்த தடவை வருவேன். விடுறா அவன. எப்போ வாடா? என்னதான் குழம்பு சப்புன்னு இருக்கு? எனக்கு குழம்பு கப்புன்னு இருக்கு மாமா. உங்களுக்கு நாக்கு சேர்த்து ரொம்ப நாள் ஆச்சு மாமா. நாக்குல பட்டா சுருக்குன்னு இருக்கணும். ஏதாச்சும் கொண்டா. போய் 4 குண்டூசி எடுத்துட்டு வா. நாக்கில வச்சு அடிச்சு விட்டுருவோம். சுருக்குன்னு கிடைக்க 2 வெங்காயத்தை எடுத்துட்டு வாமா. முறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. ஆ? இது நறுக்குன்னு கிடைக்க 2 முறுக்கு எடுத்துட்டு வா. மாமா இருங்க மாமா. மாமா எல்லாருக்கும் 2 கைனா உங்களுக்கு 3 கை மாமா. எப்படி மாப்ள? நம்பர் 1 மாமா வலது கை. ஆ. நம்பர் 2 இடது கை மாமா. நம்பர் 3 வலிக்கை மாமா. ஏய். மாமா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்னொரு கை இருக்குது மாமா. அது லேட்டா வரும். எப்போ வரும்? பல்லெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் பொக்கை அடா சக்க. அடிச்சாதான் சக்க. மாமா என்ன சோத்த குடலுக்குள்ள கொண்டு போய் வச்சிட்டு வர்றீங்களா? 2 நாளா வேலைக்கார லீவு. இல்லன்னா அவன் கொண்டு போய் வச்சிட்டு வருவானா? என்னாச்சு? வெங்காயம் உரிக்குது மாப்ள. அட உரிக்காம தோளால பிடிச்சிங்கிறது. சும்மா இரு. வெங்காயம் உரிச்சா கண்ணு காந்தாது. உன் மாமா பார்த்தா என்ன ஆகுறது? அவன் திட்டுவாமா. ஏன் தாத்தா மாமா நீங்களே ஊர்ல எல்லாருக்கும் ஆடு மாடு எல்லாம் வாங்கி தரீங்க. நான் ஆசைய வளர்க்க இந்த ஆட்டுக்குட்டி வாங்கிட்டாங்க. நீ ஆசைப்பட்டேன்னா உன் மாமா யானை குட்டியே வாங்கி கொடுப்பான். அவ்வளவு பெருசு உன்னால மேய்க்க முடியுமா? என்ன பேசுற நீ? தமிழ் தான் பேசுது. சும்மா இரு மாப்ள. காத்து பட்டா கருத்து போவேன்னு வேலையை கட்டி மறைக்கிறான். முத்தத்துல அடிக்கிற வேல் உன் முதுகுல பட்டா அவன் முகத்தை சொல்லிக்கிறான். ஆடு வேணுமா ஆடு? மாமா என்ன அதே இதையும் பேசிட்டு பாப்பாவுக்கு மாப்பிளை பார்த்துட்டு வந்தது சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஏம்மா உன் மாமன் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. எஸ் மாப்பிள்ளைய நான் பார்த்துட்டேன்ல. நானும் பார்த்தேன்ல. மகாராஷ்டிர மாதிரி இருக்கான். ஐயா உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த ஊருக்குள்ள அப்படி ஒரு பையனே கிடையாது.
அது மட்டும் இல்ல காணிகரை நிறைய இருக்கு. ஆனா அதுக்கு நடுவு ஒரு பெரிய கேணியா இருக்குதுல்ல. மாடி வீடு இருக்கு. ஆனா அதுக்கு ஏறி போறதுக்கு படிக்கட்டு இருக்குல்ல. மாமா என்ன இது மாப்பிளையோட படிப்பு சொல்லுங்க. படிப்பாது அதானே என்ன படிச்சா ஏது படிச்சான்னு எங்களுக்கே தெரியாது. கொள்ள படிப்பு ஆமா படிச்சிருக்காங்க. கொள்ள. நீ ராணி மாதிரி வாழலாம். ஆமே உன் சம்மதத்தை கேக்குது. என்ன சொல்ற சொல்லம்? போ கிழவா. மாமா பாப்பாவோட வெக்கத்தை பாத்தீங்களா? பாப்பா பொண்ணு வெக்கப்படுது, நீங்க மாமா வெக்கப்படுது. என்ன வண்டியை நிறுத்திட்டீங்க? இங்க ஒரு சாமி கோயில் இருக்குது, இறங்கி பூஜை பண்ணலாம்னு தான். இறங்குடா கீழே. ஐயோ அண்ணே அண்ணே வேணாம் அண்ணே. இறங்குடா கீழே. அண்ணே வேண்டாம் அண்ணே அண்ணே. இங்க சொல்லுங்க அண்ணே. என்னடா சொல்றது? ஏண்டா அண்ணே. பனியில லுங்கி கட்டி இருந்தா கிளியர் நினைச்சுக்கிறதா? இல்ல, நான் தாண்டா அண்ணே, முதலாளி. அண்ணே. இறங்குடா கீழே. அண்ணே. டேய், இறங்குறியா இல்லையா? அண்ணே, அண்ணே, இறங்கு. அண்ணே. இறங்கு. இறங்கு. அண்ணே பணம் வேணா நாளைக்கு தரேன். நீங்க குப்பை வீட்டுல நினைச்சுக்கிறியா? ஏண்டா அண்ணே. தாம்பரத்துல ஏறி பணம் 10 ரூபா தரேன் சொல்லிட்டு திண்டிவரத்துல வந்து 3000 ரூபாய்க்கு டிபன் சாப்பிட்டு என்னது காப்பி வேண்டாம் டீயா மூஞ்சில கைய வைக்க. அண்ணே 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 அண்ணே. மரியாதை அண்ணே, போயிரு. சொல்லுங்க அண்ணே. ஏய் போடா. என்ன ஏமாத்துறதுக்கு இந்த சுற்று வட்டாரத்துல 16 கிலோமீட்டருக்கு ஊரே கிடையாது. நடந்து போ, அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. ஏப்பா 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 இன்னும் எவ்வளவு தூரம் போனா ஊர் வரும்? அதான் வேற 4 எட்டு வச்சீங்கன்னா நரசிபுரம், அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. தேங்க்ஸ். குட் நைட். பெருமாளே, ராத்திரியெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. என்னை ஏன் சோதிக்கிற? நீதான் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணும் பெருமாளே. ஏய் பெருமாள் உனக்காக கீழே இறங்கி வருவாரு. ஏய் நீ தானே மேல போ. கொஞ்ச நாள் போனா பெருமாள் வீட்டுக்கே வர சொல்லுவானுங்களாட்டு இருக்கு. என் நிலைமை அந்த ஆளுக்கு தெரியாது. அந்த ஆளை மன்னிச்சுடு. நடக்க முடியாம பசியோட நிக்கிறேன். என்ன நீதான் ரட்சிக்கணும். எல்லாரையும் காப்பாத்துப்பா. உண்டியல்ல காசு போடு பாட்டி. ஐயோ கீழே போட்டுட்டியா? இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். கை தவறிடுச்சுமா. ஐ, ₹1. பெருமாளே, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் நீ உதவி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ₹1 கொடுத்ததுக்கு நான் உனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஆனா இந்த ₹1 கோயில் கட்ட முடியாது. அதனால வேலை கிடைச்ச உடனே உனக்கு கோயில் கட்டுறேன். காசு பெருமாள் கொடுக்கல, என் கை தவறி கீழே விழுந்துச்சு. அது கொஞ்சம் கொடுக்குறீங்களா? என்னங்க, கண்டெடுத்தா காப்பணும்னு சொல்லுவாங்க. ஒரு 4 அணாவது கொடுக்குறீங்களா? ஏன்டி என் மிருதங்க தூக்கி வெளியே இருக்க? உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா? அதை உடைச்சு போட்டாதான் என்னை ஒழுங்கா வேலைக்கு போவேன். எப்ப பார் டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு ஊருக்குள்ள போய் பாரு. அவன் ஒழுங்கா வேலைக்கு போய் கூழோ கஞ்ச குடிச்சிட்டு பேரோட வாழ்ந்துட்டு இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் பேர் இல்லையா? இருக்கே ஒத்த மீச குப்புசாமி. யாருக்கு வேணையா பேரு? போய் சம்பாதிச்சு சோறு கொண்டு வாயா. சோறெல்லாம் சம்பாதிக்க முடியாதுமா, பிச்சை தான் எடுக்கணும். நீ பண்ண வேலைக்கு இந்த ஊரை விட்டு விரட்டிட்டாங்க. அடியே நீ ரொம்ப பேசுற, எனக்கு கோபம் வந்தது. உன் வாயை கிழிச்சு இன்னொரு மிருதங்க தைச்சு போடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, ஒன்ன வச்சுட்டு ஒன்னையும் காணோம். இதுல இன்னொன்னு வேற. என்ன என்னதாண்டி பண்ண சொல்ற? யோ ஒத்த மீச குப்புசாமி இங்க வாயா. என் பேரு இவனுக்கு எப்படி தெரியும்? அந்த துண்டடி. ஏன் எது கூப்பிட்ட? யோ நீ நல்லா டோலக் வாசிப்பியா? டோலகா? எது இதான் இதுக்கு பேர் டோலகா? ஆ. இது டோலகா? யோ இது மிருதங்க. இதுக்கு பேர் மிருதுங்க இல்லையா, டோலக்கு. நிஜமாலுமே இது டோலகா? சத்தியமா இதுக்கு பேரு டோலக்கு. என் தாத்தா என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திட்டாயா. இது டோலக்கு நான் அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நான் பெரிய வித்துவான் ஆகியிருப்பேன். ஆமா, டொம்மு டொம்முன்னு தட்டிக்கிட்டு. இதுல டொம்மு டொம்முன்னு சத்தம் வராம பின்ன புல்லாங்கல் சத்தம் மாடி வரும். சுத்த பட்டிக்காட்டு கன்றி புருட்டுங்க. என்ன ஊர் ஊரா போய் வித்த காட்டுறோம்ங்க. எங்க கூட வந்து இது வாசிச்சுன்னா தினமும் உனக்கு 20 ரூபா தர்றான். தினம் 20 ரூபாய்னா 10 நாளைக்கு 200 ரூபாய் ஆச்சு. ஏங்க ஒரு 30 ரூபா கொடுங்க. அக்கா ஒரு 30 ரூபா கொடு. எதுக்கியா? என் பொண்டாட்டிக்கு வீட்டு செலவு கொடுத்துட்டு நான் உங்களோட வந்துடுறேன். ஏண்டா ஏய் இங்க வா.
வெளியூரெல்லாம் வேண்டாங்க, நீங்க என் பக்கத்திலே இருங்க. பக்கத்திலே இருந்தா பட்டி தாண்டி கிடக்கணும். நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இத புடிடி. ஏய், இப்ப நாங்க என்ன கிளவின்னு சொன்னோம்? அது என்னடா காம்பவுண்டுக்குள்ள வந்தோன்னு சவுண்ட பலமா குடுக்குற? இறங்கடா கீழ. பாப்பா கம். நக்மா வளையல் இருக்காடா? இல்லைங்க. ஐஸ்வர்யா ராய் வளையல் இல்லைங்க. சிம்ரன் வளையல் அதுவும் இல்லைங்க. என்னடா எதை கேட்டாலும் லொல்லைங்கங்கற. கண்ணாடி வளையல் இருக்காடா? இருக்குங்க. மாமா எனக்கு கண்ணாடி வளையல் போடுற. கொல்லங்குடி கருப்பாய் வளையல் இருக்காடா? இருக்குங்க. கண்ணாடி வளையல பாப்பாவுக்கு போடு, கருப்பாய் வளையல இந்த பீப்பாய்க்கு போடு. பாருங்கப்பா. என்ன பாருங்கப்பா, டோருங்கப்பா. மாப்பிள ஒண்ணு தான் பாக்க வர்றாரா? கை நிறைய வளையல் போட்டு கலகலன்னு ஆட்டி காட்டணுமா? அப்படின்னா டோலாக்கு அந்த பக்கம் போய் வந்து டேய், ஏய், மாமா பாருங்க மாமா, உங்க குழந்தைய பொண்ணு. டேய் போடா. டேய், அறிவு கட்ட நாயே. பாப்பாக்கு வளைய பொண்ண கை வலிக்கிற மாதிரி போட்டு கண்ணு கலங்க வச்சிட்டாடா. எந்திரா. ஏய், என் மாப்பிளைக்கு கோபம் வர வச்சிட்டியாடா. எப்படிடா பொம்பளைங்க கை சைஸ் தெரியாம எப்படிடா வளையல் போடலாம்? வளையல போடுற, நீங்க விடுங்க மாமா. வளையல போடுறீ மாவனே. வளையல் போடுறான்டா வளையல். பாப்பா அடிக்கடி பட்டுச்சா? ஒண்ணும் இல்ல, மருமக மேல இருக்க பாசத்துல படக்குன்னு கையை நீட்டிவிட்டா. நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சரிங்க. அளவு எல்லாம் உடைஞ்சு போச்சு. எம்புட்டாச்சு? 100 ரூபாச்சுங்க. நான் தரேனப்பா, நான் தரேன். இந்தா 150 வச்சுக்க. சந்தோஷமா போயிட்டு வா. வரேங்க. நம்ம பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? ஏயா பொம்பளைங்களுக்கு வளையல் போட்டா கை வலிக்காதா? பாப்பாவுக்கு சீக்கு வராம பாத்துக்கணும். இல்ல ஊசி போடுற டாக்டர் உதபட்டே சேர்த்து போயிருவான். போயிட்டாங்க. ஏய், வாடங்க. வாடா. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போல் இருக்க. அன்னைக்கு என்னடா நான் தரையில நீச்சல் அடிச்சேன், இன்னைக்கு என்னடா தண்ணியில் நீச்சல் அடிக்கிறேன். ஏன்டா நீ என்ன சர்க்கஸ் போட்டாங்கறியா பிறந்த? வாடங்க. பெரியவர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. உன் நிலைமையை பத்தி எடுத்து சொன்னேன். உனக்கு ரேஷன் கடையில வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அரிசி அளந்து போடுறதுல இருந்து பில் போடுறதுல இருந்து காசு வாங்கி கல்லாவுல போடுற வரைக்கும் சரி நீ தான் பாத்துக்கணும். காசை வாங்கி எங்க போடுற? கல்லாவுல போடுறேன். சரி சீக்கிரம் வந்துரு. உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். பத்தா? சரிங்க, கண்டிப்பா வந்துடுறேன். இப்படியே வந்துடாத, வேலை போயிடும். அப்புறம் எனக்கும் கெட்ட பேரு. துணிகள் இருந்தா கட்டிக்க வேடா. யாரா எங்க ஊர்ல மாடு தேட வந்தவன்? செத்த நேரம் நான் கண்ண சுத்திட்டேன். அதுக்குள்ள 5-6 ஆகி போச்சா? ஏய், நீ சின்ன பையன் ரொம்ப பேசுற. டேய், சுருட்ட கீழே போடுறா. ஏறி மிதிச்ச திங்கிறதுக்கு வாயும் இருக்காது, பல்லும் இருக்காது. ஏப்பா கோடசாமி, எங்க ஊர் பெருங்கரையில ஒருத்தனுக்கு ஒரு பொருளை பிடிச்சிருந்தா கேட்க வேணாம், பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். சரி, அவனுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்குன்னு எடுத்துட்டு போப்பான்னு சொல்லிடுவோம். ஒன்னா தாயா பிள்ளையா பக்கத்து ஊர்ல நம்ம வாழ்ந்துக்கு இருக்கப்ப இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு விட்டியாப்பா. ஏன் செஞ்ச? சரிப்பா, நடந்து போச்சு. நாங்க அம்புட்டு தூரத்துல இருந்து வரோம். என்ன அபராதம்னு சொல்லுங்க, கட்டிட்டு போறோம். டேய், என்னடா பேச்சு பேசுற? மீச முடிய பிடிக்கிற தலையில சொட்ட உணிச்சு பேசுறியா? அறிவில்லை உனக்கு? நீ குடுக்குற அபராத பணத்தை ஆளுக்கு 5-10 பிரிச்சு எடுத்து போறோமா? அப்ப மொத்தமா நீயே வச்சுக்கிற போறியா? டேய், இந்த முறப்பெல்லாம் வேற எல்கையில வச்சுக்க மகனே. நாங்கெல்லாம் திருச்சூர் யானையவே குடிச்சாக்கல கட்டி தோள தூக்கிட்டு வந்தோம்டா. அது பொம்மையா இருக்கும்பா. அப்படின்னா அப்பளமா நொறுங்கி போயிருவடா. சரி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நடந்ததுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு இனிமே நடக்காதுன்னு ஒரு உறுதி சொல்லிட்டு போங்க. மாப்ள, என்ன சொல்றீங்க? இன்னைக்கு சரின்ட்டு போவானுங்க, நாளைக்கு நம்ம பொண்டு பிள்ளைங்க ரோட்ல நடக்கும்போது காதல் கடத்துல இருக்கிறத அத்திட்டு போவானுங்க, தோடு தொங்கிட்டான புடிக்கிட்டு போவானுங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். அக்கா, பொங்க செம்புல பால் எடுத்துட்டு வா. அந்த ஊருக்குள்ள ஒரு பையன் 100 ஆள் பேச்ச ஒரு ஆள் பேசுவானே, அவன் பேர் என்னடா? உலகவாயன் சித்தப்பு. அவன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்கான். அவனை சரி அதை விடு, இது சொந்த பிரச்சனை. அவன்கிட்ட நான் ஒண்டி மோதி பாத்துக்கிறேன். சந்தியில வாங்கின சாமான எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே வச்சுட்டு கிழவி? பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர, நீ பாட்டுக்கு பேசாம போறியே, என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா, ரேஷன் கார்டை கடையிலே வச்சுட்டு வந்துட்டியே, அதை போய் எடுத்தாலும் இல்ல? புஷ்பா? ஆமா, வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன? புஷ்பா, ஏன்பா, என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா, நான் உங்களை இல்ல, நான் உங்களை அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ, பாத்தோடு
இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போன என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சியா. அவர் அப்படிதான் என்ன பிரியுமா. புஷ்பு புஷ்பு கூப்பிட வரியா. உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ்பு புஷ்பு கூப்பிட வரியா. புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காலில் எருமோ மாதிரி விழுது. பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. அட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தான். இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிடுவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு. நீங்க ஆப் ட்ரவுசர் தானே போட்டிருக்கீங்க. நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பையன் கோட்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏறடி. மாமா என்ன இது? யாராவது ஏதாவது கொடுத்தா வாங்கணும்னு தேங்க்ஸ் நீங்க சொல்லணும். கொடுத்த அக்காவங்க இருக்காங்கல்ல, அவங்க நோமன்ஸ் அப்படின்னு சொல்லணும். அமெரிக்காவில எல்லாம் இப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஆமா, ஒரு சொம்பு தண்ணிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போவாங்க. கர்நாடகாக்கு போல? அதான் வருஷம் வருஷம் போறவங்க இல்லன்னு சொல்றாங்களே. ஹாய் சைலன்ஸ். இது ரொம்ப வயலன்ஸ். அம்மாவுக்கு சுகர் ரொம்ப ஜாஸ்தி. அதான் ஸ்வீட்டை லேசா டச் பண்ணி விட்டாரு. நான் பூந்து விளையாட்டுமா? சும்மா இருக்கு மாமா, வந்த இடத்துல தப்பா எடுத்துக்கு போறாங்க. அவங்க தப்பா எடுத்தாலும் சரி, தவறு எடுத்தாலும் சரி, நான் பூந்து விளையாடத்தான் போறேன். விருந்தாக்குறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பிடலாமா? சாப்பிடு. என்னப்பா வர வாரத்துல நிச்சயத்தை முடிச்சுட்டு விருந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டா சரியா போச்சு. அப்ப சொன்னா சரிதான். அப்போ நாங்க வரோங்க. ஒரு நிமிஷங்க. ஏய், என்ன பஸ்ஸுக்கு அவங்க கிட்ட காசு கேட்டியா? ஒரு நிமிஷம் உள்ள போறாங்க. இது வேற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்ன வண்டா? இல்ல சவுண்ட். என்ன சவுண்ட்? பசி சவுண்ட். அட மாப்பிள, காது கிட்ட வந்து வண்டு ரீங்கார விட்ட மாதிரி ஈன்னு ஒரு சவுண்ட். என்ன சிரிப்பு மாமா? மாப்பிள, சம்பந்தம் பேச வந்த இடத்துல கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்கு முன்னால கை நனைக்க கூடாது மாமா. என் காதுக்குள்ள வண்டு கூடு கட்டுறது உறுதியாகி போச்சுடா. அட யார் உங்களை கைய நினைக்க சொன்னது? வேட்டியில் தொடச்சிட்டு போவோம். வேட்டி பார்த்தா மாமா துண்டு தொடச்சிட்டு போவோம். இது எங்க தோட்டத்துல பூத்தப்பூ. நானே என் கையால தொடுத்தது. எங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு இது முதல் சீதனமா இருக்கு. என்ன இது? மல்லிகை ஃப்ளவர். ஆமா, இது மேட் இன் யுஎஸ்ஏ. நம்ம ஊர்ல கிடைக்காது. உங்க சென்டிமெண்ட்கள் தாங்க முடியலடா. தமாஸ்கார புள்ள. நாங்க போயிட்டு வரேன். நான் இருந்து சாப்பிட்டு போறேனுங்க. ஏதா எங்க உங்க அப்பா 2 நாள் ஆளே காணோம். வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க மாமா. ஆமா, துபாயில இவங்க அப்பாவுக்கு 4 எண்ணெய் கிணறு இருக்கு. அதுல இறைச்சி விக்க போயிருக்காரு. எங்க சாராயம் குடிச்சுட்டு தெரியும். ஏய் மாப்பிளை, ஏய் என்னையா ரொம்ப வெறப்பா முறப்பா போற? தங்கச்சி வந்திருக்குது, கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஏன் நீங்க வாங்கன்னு கூப்பிட கூடாது? பெரிய சிவகங்கை போகிறாடி, ஒரு ஆள் வந்து வாங்க கூப்பிடுமா? அப்படியே வந்து சேர்த்துக்க வேண்டியதானே. ஆடங்க அப்பா, இவர் பெரிய தீரன் திப்பு சுல்தான். இவர் வீரத்தை பாராட்டி என் தங்கச்சி வந்து அப்படியே மேல விழுந்து பொறணுமாக்கு. இதுவும் முடிதா? மாப்பிள, உன் ஒசரத்துக்கெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்படியே ஒன்னு ஒருத்தி கட்டிக்கிட்டான்னு வெய்ய, தினம் எப்படி வாங்க சாப்பிடுறதுக்கு? வாங்க பல்லு விளக்கலாம், வாங்க படுத்து தூங்குறான். இப்படி எத்தனை நாளைக்கு தண்டாலும் பசிக்கு எடுத்துக்கிட்டு இருப்பா? பொண்ணை கொடுக்கும் போதே ஒரு சின்ன ஏணி சீதனமா கொடுக்கணும். ஆமா, இப்படி தோணி மாதிரி ஒரு தங்கச்சி பெத்து வச்சா ஏணியெல்லாம் கொடுக்கத்தான் செய்யணும். ஆத்தாடி ஆத்தாடி. எப்படி மாப்பிள இடி? தங்கச்சி சின்ன வயசுல இருந்தே ஜிம்முக்கு போயிட்டு இருக்குது. அது என்ன மாப்பிள, உங்க வீட்டுல ஒண்ணு ஒசரமா இருக்கிறீங்க, இல்லன்னா அகலமா இருக்கிறீங்க? யாரு? உங்க பெரியம்மா பொண்ணு, என் பொண்டாட்டி. குந்தாடி கருப்பி வாடி. அவ ஐட்டியும் வெயிட்டி நல்லா பாரு. இவள ஒரு சுத்தி வரணும்னா காலையில் டிபன் சாப்பிட்டு போட்டா மத்தியானம் தான் பொறுப்பு இடத்துக்கே வந்து சேருவோம். இவளோட நான் வாழ்க்கை இடத்துல அப்படி பார்த்தா நான் தான் பெரிய தியாகி. எப்படி எங்க ஜிம்மு? இந்தியாவிலே இவதான் பெரிய ஜிம்மு. போடி மாப்பிள. மாப்பிள, என் சின்னம்மா பொண்ணு தங்கச்சி கட்டிக்க மாப்பிள. அண்ணே நல்லா சொல்லுங்க. ஊருக்குள்ள இந்த பொண்ணு விட்டுட்டுன்னா நல்ல பொண்ணு கிடைக்காது ஐயா. நீங்க என்னதான் வில்லுப்பாட்டு பாடினால உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பாருங்க மாமா, ஏன்டா என் மருமகள் இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? என்னைக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக அவதானே. நீ தானே அவளை கட்டிக்கணும். முடியாதுப்பா. இது பாருங்க, நான் சொல்றதை நிறுத்தாம 10 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். என்னது சொல்ல? உலகில புருஷன். என்னது விளையல ஐயா? ஐயா, ஊர்ல இருக்கிற பூவரசெல்லாம் என் பூவரச ஐயா. சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை. கப்பன் வாங்கி கூப்பிடு பதிலடி சொல்றேன் பாருங்க. ஊர்ல இருக்கிற பூவரசல என் பூவரசு எப்படி? ஊர்ல இருக்கிற பூவரசல என் புருஷன், ஊர்ல இருக்கிற பூவரசல என் புருஷன், ஊருக்கு புருஷல என் புருஷன், ஊர்ல இருக்கிற புருஷல என் புருஷன், ரெண்டு சைடு ஊர்ல இருக்கிற புருஷல என் புருஷன். இத நான் வேற கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? ஐயோ, இது தாங்க முடியல. யோ, நீ தப்பா கேட்ட. விடுகதை போட சொன்னா ஓசத்துக்கு நெடுகதை போட்ட. தங்கச்சி வாயில் சிக்கிட்டு வரமாட்டேன்னுச்சு. பாருங்க அடி பைத்தியக்காரி,
என் தம்பி கிட்ட பேசி நீ தப்பிக்க முடியுமா? இதுக்கு மேல இங்க நின்ன இன்னும் உன்னை கேவலப்படுத்திடுவான். வா நம்ம தண்ணிக்கு போலாம். பொடி அப்பல இந்த பாரு, இந்த ஆல்டா புல்டாப் எல்லாம் வேண்டாம். உனக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா ஏமாந்து பொண்ணை கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு தான் முன்னாடி நிக்க வச்சிருவீங்க. அடுப்பு வச்சு அவங்க சோறு போடுறாங்க அவங்க தானேயா? பில்லு போடுறியா, கதை எழுதுறியா? சீக்கிரம் எழுதி குடியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. இந்தாங்க பாட்டி. உங்க வீட்டுல சம்மந்தம் பண்றதுக்கு ஊர் பையெல்லாம் உருண்டு வருவானுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சொல்லுங்க. சாக்கூர்ல நம்ம தம்பி இருக்கான், எங்க சினிமா பையன் தான், சிவகங்கையில வாத்தியார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேணா நம்ம கட்டி கொடுத்துருவோம். வாத்தியார் வேலை பாக்குறாருங்களா இல்ல வாத்தியார் கிட்ட வேலை பாக்குறாங்களா? சாத்தமங்கலத்துல ஒரு பையன் இருக்கான், நம்ம தம்பி தமிழ்ச்செல்வன் ஒருத்தன், சென்னையில தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க, அவனுக்கு முடிச்சு வச்சிருவோம் நம்ம. தொழில் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டுங்க. ஆனா மாப்பிளைக்கு இங்கிலீஷ் நல்லா வருங்களா? எதுக்கு? இல்ல நம்ம மாப்பிள்ளை 24 மணி நேரம் இங்கிலீஷ் தான் பேசுவான். தாயத்து கட்டிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. வாயை திறந்துட்டா இங்கிலீஷ் பிச்சு 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 கொதறிடுவானுங்க. வெரி நாட்டி பாய்ங்க. இந்த ஒன்ன தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறான். திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றான், சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றான். ஆனா அது என்னன்னு அவனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாதுங்க. ஐயா பம்பறத பார்த்தா ஐயாவுக்கு அது என்னன்னு தெரியாதுன்னு நினைக்கிறதுங்க. மாப்பிள மாம் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன? சரஞ்சரமா பாய்தா? சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளை குடிக்கிறாங்களோ, இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குடிக்கல வந்து பாக்குறாளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல? ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை, அதான் விட்டேன். ஏன் உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா யானக்கா, இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீதான் புலம்பேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்காரு கேட்டு பாரு. யானுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே, நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 பவர் மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. மஞ்சள் கலர் சும்மா கும்முன்னு இருக்குதுப்பா. மல்லிகை நேரத்துக்கு எடுப்பா இருக்கும். இது என்ன விலைங்குது? 2500 சார். 2500 நல்லா இருக்குது. ஆனா இதே கலர்ல ஒரு புடவை மல்லிகை இருக்குது இல்ல மாமா? புடவை பார்க்காம அங்க மட்டும் இந்த வேட்டியாட பாத்துட்டு இருந்தா ஏடா காலை புடிச்சிருந்தா? போடா போடா. என்ன சார் கடை இது? இல்ல என்ன கடைன்னு கேக்குறேன். இந்த புடவை பாருங்க சார். இது நல்லா இருக்குதுல்ல? இது நல்ல பளிச்சு இருக்குது. இது நல்லா தான் இருக்கு. இது என்ன விலைங்குது? 3500 சார். 3500. போன தீபாவளிக்கு மல்லிகை இந்த கலர்ல தானே புடவை கட்டி இருந்தது. இந்த புடவை எப்படி இருக்கு பாருங்க சார். என்னப்பா விலை இது? 7100 சார். ஆஹா. மாப்ள, இந்த புடவை கூட என் தங்கச்சி கிட்ட பாத்திருப்பிய? ஆமா மாமா. மாமா எப்படி மாமா கண்டுபிடிச்சீங்க? மாப்ள, 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்காவுக்கு நானும் இப்படி புடவையை கசக்கி எடுத்து வந்தான். இப்போ இருக்கிறதையே கசக்கி கட்டிக்கிட்டேன். இந்தாடா, அவனுக்கு பிடிச்சத ஒன்று எடுத்து போடு. மாமா, நம்ம என்ன கிளி ஜோசி பார்க்க வந்திருக்கான். புடவை போடப்பா. பாருங்க. இது நல்லா இருக்கு. என்ன விலைப்பா? 8500 சார். மாப்ள, இதை விட ஒஸ்தி புடவை இந்த கடையில கிடையாது. பேசாம எடுத்துரு. ஆமா, தள்ளுபடி போக ஒரு வேலையை சொல்லு. தள்ளுபடி போத்தா சார் 8500. அப்ப மூக்கு பொடி போனா? தும்மல் தான். மாமா, உங்க மகன் ரொம்ப பம்மலு. எப்பவுமே பளிச்சுன்னு பேசுறவன நம்பலாம். இப்படி பம்பி பம்பி பேசுறான் பாருங்க, அவனை நம்பவே கூட. மாப்ள, உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்க. அடி சாமி, உலக சொல்லுடி நீ
என் தங்கச்சி எதுக்கு வந்தா செவுத்து மேல இருக்கிற, குறுக்க வந்தா மரத்து மேல இருக்கிற, என் தங்கச்சியை இவருக்கு பிடிக்கலையா? ஆனா புடவை மட்டும் கசக்கி கசக்கி எடுக்கிறாரு. எதுக்கு எடுக்கிறேன்? வசதி எடுத்தா உங்க தங்கச்சிக்கு பெருமை, இவர் மருமகளுக்கு பெருமை. அப்புறம் அடடடடடா, அட்ரா 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 அட்ரா. டே மட்ரா, மாடிடா மாடிங்கடா. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா, ஜவுளி கடையில இதெல்லாம் சகஜம்ங்கண்ணா. மாமா புடவைக்கு பணம் இருக்குல்ல? ஏன் இல்ல நீங்க எல்லாம் சவுண்ட் கொஞ்சம் கம்மியா விட்டீங்க, நான் குறுக்க மறுக்க உருண்டு இவன் ஒரு அப்பி சவுண்ட் பலமா கொடுத்துட்டேன். பணம் இல்லைன்னு தெரிஞ்சது, என்ன கட்டி வச்சு நச்சிருவானுங்க, அதுக்காக கேட்டேன். பணம் இருக்கு. எதுக்கு நல்லா பாருங்க மாமா. அட இருக்கு மாப்ள. நான் மாட்டிக்குவேன், நீங்க பாருங்க மாமா. இருக்கு. டேய் தள்ளி உட்கார்றா, தள்ளி உட்கார்றா. என்ன கிட்ட வந்து உட்காருது? போடா போடா. டேய் என்னடா லேட்டு? மடிங்கடா மடிங்கடா ராஸ்கல், மடிங்கடா. ஐயோ மாப்ள, என்ன மாமா? ஒரு 500 ரூபாய் கம்மியா இருக்கு. ஐயோ சாமி. எங்க பாட்டிய புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்ட? உங்க பாட்டி பேர் தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது. ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது, அதான் கூப்பிட்டுட்டேன். புஷ்பாங்கிற பேர் இருந்தா கூப்பிடுறதா? இல்ல, உங்க பேரு புஷ்பான்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என் பேரு புஷ்பாவா இருந்தா கூப்பிடுவியா? இனிமே கூப்பிட மாட்டேன். இனிமே கூப்பிட மாட்டேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே கூப்பிடுறதா இருந்தா செங்கமலன்னு லட்சணமா கூப்பிடு, அதான் என் பேரு. சரி. அது என்ன கையில? பூவு. குடு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, இந்தா இத தின்னுட்டு 3 சுத்த சுத்தி சாமி கும்பிடு, புரியும். இப்படி. சரி. செங்கமலம் 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 செங்கமலம். இத பார், நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் ஏன் இங்க வர்றான்? எதுக்கு அப்படி ஊரையே மறைச்சிட்டு இருக்கிறான்? ஒரே அடி அடிச்சு வயக்காட்டுக்குள்ள புதைச்சுக்கிட்டுமா? வேணாம், பயிர் நாரி போயிடும். இடுப்புல இருக்கிற சூரியத்தை எடுத்து ஒரே ஏத்திடலாமா? சரி, அது பெரிய விஷயம் இல்ல. போற காரியம் கெட்டு போகும், போலச்சு போயிட்டு போறேன். டேய் மரியாதை இறங்கி வழி விடுறா. இங்க பாரு, நான் பெரிய மனுஷன், மரியாதை நீ வழி விடு. நான் முட்டா பயலுக்கெல்லாம் வழி விடுறது இல்லடா. நான் முட்டா பயலுக்கு மட்டும்தான் வழி விடுவேன். டேய் என்ன சொன்ன உடனே வழி விடுற? நான் என்ன முட்டாளா? என்ன தெரியாது, நான் வழி விட்டேன். டேய் சொல்லிட்டு போடா, நான் முட்டாளா? நீ கையெடு, நான் பல சொல்லிக்கிறேன். பல சோழியா? ஒரு சோழிய உருப்படியா சொல்றா. பல ஊர்ல போய் ஆடு மாடு திருடி முடிச்சு வைத்தனம் பண்றீங்களே, அதுக்கு உங்க ஊர்ல பேரு பல சோழியா? நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா பாக்குறவங்க கண்ணுக்கு யார் நல்லவன் யார் கெட்டவன்னு தெரியாது. ஏன்னா பணமரத்து கீழே இருந்து பாலை குடிச்சாலும் அத கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல கள்ளு கடையை சாத்தி ரொம்ப வருஷம் ஆச்சுடா. ஆனா நீங்க இன்னும் அந்த பழமொழிய விடவே இல்லையா? ஏண்டா பாலை காய்ச்சி வீட்டுல தாண்டா குடிக்கணும், அதை எடுத்துட்டு ஓடி போய் பணமரத்து கீழே ஏண்டா குடிக்கிறீங்க? இது லொள்ளு தானடா. இதான் ஆட்டுக்கு வாழைய அளந்து வச்சிருக்கான். இங்க பாரு, 1/2 அடி நீளமா வச்சிருந்தா ஆட்டை விட்டுருவீங்களா நீங்க? அப்போ கொத்தி தானடா திம்பிங்க. இங்க பாரு, பழமொழி சொல்றதா இருந்தா ரீசனா சொல்லுங்க, ரீசன் இல்லன்னா அதை சொல்லாதீங்க. அது என்ன ரேஷன் கார்டாடா? அதை கொண்டு போய் கடையில சொன்னாதான் அரிசி சக்கரை மண்ணெண்ணெய் எல்லாம் கொடுப்பாங்களா? போடா உங்க மூணா கூணா. மூணா கூணா? மூணா கூணா தாண்டா. மூணா கூணா என்ன? மூளை குறைஞ்சுன்னு அர்த்தம்டா. ஆத்து நிறைய தண்ணி போனாலும் நான் நக்கி தானே குடிக்கும். பின்ன அது ஸ்டாப் போட்டு குடிக்குமா? அது என்ன கூல் ட்ரிங்கா சாப்பிடுது? அதுக்கு நாக்கு நீளம், நக்கி தாண்டா குடிக்கும். நீ நக்கி சாப்பிடல, அது மாதிரி தாண்டா. இந்த பாரு, பல மொழி பேசாதீங்க, இருக்கிற தமிழ் மொழியை ஒழுங்கா பேசுங்க. போடா. இங்க பாரு, நான் வயசுல பெரியவன், போடா வாடான்னு பேசாத. நீ வயசுல பெரியவன் தாண்டா, ஆனா சைஸ்ல சின்னவன்டா. போடா வயசுல பெரியவனே, போடா சைஸ்ல சின்னவனே, போடா. டேய் டேய் வயசுல பெரியவனே, இங்க வாடா. என்ன திரும்பி போடா. போடு. டேய் நீ திரும்பி பாப்பேன்னு எனக்கு தெரியும்டா. போடு. டேய் போடு. டேய் போடு.
டேய், ஒரு நல்ல காரியத்துக்கு வரும்போது குளிச்சிட்டு வாங்கடா. குப்பீர் நடிக்குது. இங்க வா. போ, போய் தொலைங்கடா. வாங்க வாங்க. யாரா முதுகுல அடிச்சத? வாங்க வாங்க அத்தாச்சி வாங்க. எல்லாரும் வாங்க. உள்ள வாங்க உள்ள வாங்க. வாங்க மாமா வாங்க அத்தை. என்ன ரொம்ப அலப்பறி பண்ணிக்கிற? நீ என்ன மகளிர் அணி தலைவியா? வாங்க வாங்கங்கற. நீ கூப்பிடலன்னா அவங்க வர மாட்டாங்களா? அதான் ஓசியில் திங்க வந்துட்டானுங்களே. ஓ, நம்மளும் இந்த வீட்டுல ஒரு பெரிய இது அப்படிங்கறத காட்டிக்கிறியாங்க. கண்ணத்துல அப்படின்னா கடவா போது காண்டு போய் கடலுக்குள்ள வந்துருண்டி. எதுக்கு மாமா அக்கா திட்டுறீங்க? என்ன நோக்காவ திட்டுறாங்க? உன் பெரியம்மா பொண்ணு நமக்குள்ள சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காக இவளோட கட்டி போட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற மாப்பிள. இவளுக்கு வாயை பாரு. வண்டி பெரியார் வாக்கியால் ஆட்டுமா. இந்த வாயை திறக்காத போடு. உட்காருங்க. ஐயா எதுக்கு எந்திரிச்சிட்டு? நமக்கு சமையல் நல்லா இருக்குன்னா அவ்வளவுதான். வேலை பாருங்க. ஏய், கல்கண்ட தட்டுல போடு. நீ எதுக்கு மீசை வச்சிருக்க? வீரத்தை. வீரத்தை செயல்ல காட்டுங்கடா, சேவிங்ல காட்டாதீங்க. மீசை வச்சிருந்தா வீரன், மீசை வைக்கலன்னா வீரன் இல்லையா? இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிறதுக்காக வாழ்க்கை பூரா ஜெயில இருந்தார் ஜவஹர்லால் நேரு. அவர் மீசை வைக்கல, அவர் வீரன் இல்லையா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு மகாத்மா காந்தி. அவர் வச்சிருந்தது கட்ட மீசை, அவர் வீரன் இல்லையா? இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சாண்டா ஹிட்லர். அவன் வச்சிருந்தது சுண்டு விரல் தண்டி மீசை, அவன் வீரன் இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்டேன்னு மீசைய மூஞ்சி பூரா ஒழுக விட்டுருக்க. நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு சட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு சட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்க. ஏய் மவனே, நீ வயசுல பெரியவனா இருக்கலாம், ஆனா நான் உன்னை மதிக்க மாட்டேன். பொழுது விடியும் போது உன் மூஞ்சியில மீசை இருக்க கூடாதா? இருந்தது மவனை உனக்கு மூஞ்சியா இருக்காதரா? ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு. டேய் மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணில நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது. டேய் என் கூட வாடா, இந்தியா பூரா சுத்தி காட்டுறேன். எந்த மண்ணிலையாவது வீரம் விளைஞ்சதுன்னு காட்டு, அந்த இடத்துல நான் உசுர விட்டுறேன். நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும் ஐயா, மரியாதை கொடுக்கணும். ஏன்டா எது சொன்னாலும் இப்படி எடுத்து எடுத்து சொல்ற? திடீர்னு தும்மல் வந்தா எப்படிடா தும்முவ? அச்சி அப்படின்னு தும்முவியா? நம்ம மண்ணுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஐயா. டேய் குனிஞ்சு பாரு. என்னடா அது? மண்ணு. குப்புறப்படுத்து மரியாதை கொடுத்துட்டு போடா, கருமாந்திரம் முடிச்சவனே. ஆஹா பழனி வந்துருவோம். வந்திருக்கிறவங்கள முடிச்சிருவோம். ஆனா ஒரு காப்பி வந்துருவோம். ஐயோ பாதியை நான் பேசினா மீதியை இவன் முடிக்கிறானே. ஒரு நாள் கூட என்ன ஃபுல்லா பேச விட்டது இல்லையே. தெருவில் தாயத்து வைக்கிற நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டானே. அண்ணே உங்களுக்கு காப்பி. எனக்கு என்னடா, வந்தவங்களுக்கு கொடுப்போம்டா. சாப்பிடுங்க. அண்ணே நீங்க சாப்பிடுங்க. ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் நான் சாப்பிடுவேன்ல. சாப்பிடுங்க. எங்கடா எனக்கா? குடிச்சிருவோம். அப்ப நாங்க மிதிச்சிருவோம். இங்கேயும் வந்துட்டாளா? போச்சுடா. பார்வதி மாமா எங்க? தெரியலம்மா. மாமா பாத்துட்டியா? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? உனக்காக பேண்ட்டும் ஜிப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உங்க அப்பனை கொண்டு போய் விடு. டேய் ஒரு நாளைக்கு ஒன்னாலே இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா அது நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் முடியாது. எடுத்துட்டு போடி. இப்ப நீ மரியாதையா போட்டுக்க போறியா இல்லையா? இல்லனா இல்லனா காலையில 4 மணிக்கே வீட்டுக்கு வந்துருவேன். கிடுங்க கிடுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க. வருஷம் பூரா நான் இதை போட்டுக்கிறேன். அக்கா நின்னு திரும்ப இப்படி திரும்ப. மலையில் போட்டிருக்க, கம்மல் போட்டிருக்க, செயின் போட்டிருக்க, பூ வச்சிருக்க, அப்படியே மூஞ்சி வச்சிருக்க. எல்லாம் உங்க மாமனாலதான். என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அக்காவை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாவப்பட வேண்டிய மகாராசனே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நீ என்னடா பண்ண போற? என்ன அப்படி கேட்டுட்ட? என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னடா செய்ய போற சொல்லு. நானும் 3 நாள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மாமாவை நம்பினா ஒண்ணும் ஆகாது. சாம நான் சொல்றத கேளு. நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா சொன்ன? எட்டி உதச்சா 7 குட்டி கரணம் போட்டுருவேன். நீயா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற? என்னடா முறைக்கிற? உங்கடி நீங்களும் உங்க கல்யாணம். என்னடா சொன்ன? வேணும்.
ஏய் வெட்டி வந்துருவேன் என்னடா சொன்ன? வேண்டாம் நீ சும்மா இரு மாப்ள. உன்னை கேவலமா பேசுறேன். கொத்தி போட்டு கோர்ட்ல போய் நிக்கிறேன். ஏன்டா டேய்? கையெடுத்து கூட போட தெரியாத கை நாட்டு நீ கை நீட்டி பேசுறியா? உன்னை கையே இல்லாம பண்ணிடுவேன்டா. பண்ணாட பரதேசி பையல. போடா. சூரியகத்திய மறந்து வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். ஒத்தையில வருவீல அன்னைக்கு ஏத்திடுறேன். நான் ஒத்தையில வந்தாலும் சரி, நீ கொத்தையோட வந்தாலும் சரி, மவனே நீ அன்னைக்கு செத்தடா. போடா. அந்த உலக வாயன் என்னையும் கோட்டையும் அன்னைக்கு அம்பளார் வீட்டுல வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அவனை அங்கேயே வெட்டி வகுந்திருப்பேன். சூழ்நிலை சரியில்லாம போச்சு. அவனை என்னடா பண்ணலாம்? சொல்லுங்க சித்தப்பா, அவன் கை ரெண்டி வெட்டி துண்டா எடுத்துருவான். மடையா மடையா, கைய வெட்டினா மட்டும் அவன் பேசாம இருந்துருவானா? ஏன் சித்தப்பா ஒரு கால் எடுத்து போலாமா? ஒரு காலை எடுத்தாலும் ஒரு நாளும் பேசாம இருக்க மாட்டான்டா. அவன் தலைய துண்டா வெட்டி ஊர் எல்லையில நட்டுருவோம்டா. 10ஆம் தேதி என்னடா? அன்னைக்கு நமக்கு தொழில் இருக்கு சித்தப்பா. 11. அன்னைக்கு சாத்தமாத்திர பஞ்சாயத்து இருக்கு. அப்ப 12. வாயண்டி கையை வெட்டுறதுக்கு பணம் வாங்கிட்டோம்ல சித்தப்பு. 13. 13ஆம் தேதி அன்னைக்கே முடிச்சிருவோம்டா. ஒரு லெட்டர் ஒன்று எழுதி போடுங்கடா. முடிஞ்சா அவனை காப்பாத்திக்க. என்னங்க என்ன நோண்டுங்க? உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குதுங்க. சரி கொடுங்க. என்னடா இது? எவனோ 4 மூலையிலையும் மஞ்சள் தடவி அனுப்பியிருக்கான். ஏதோ மங்களகரமான விஷயம் போல் இருக்கு. எவனாவது விருந்து கூப்பிட்டுருப்பான். என்ன இந்த ஊருக்குள்ள நான் தானே பெரிய மனுஷன். முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமா லெட்டர் படிங்க. படிச்சிட்டு 4 வார்த்தை நல்ல வார்த்தை எழுதிருந்தா சந்தோஷமா சாப்பிடலாம்ல. டே உலக வாயா, வர்ற 13ஆம் தேதி உடம்புல தலை இருக்காதுடா. என்னங்க வயிறு பசிக்குதுன்னு சொன்னீங்களே, ஒரு வாயாவது சாப்பிடுங்க. என் உயிரே பிரச்சனையா இருக்கு, வயிறை பத்தி பேசுறியாடி? உங்களுக்கு பிடிச்ச தலைக்கறி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேங்க. என் தலைக்கே ஒருத்தன் குறி வச்சுட்டா தலைக்கறி முக்கியமாடி. என்னங்க வர்ற 13ஆம் தேதி என் உடம்புல தலை இருக்காதா? எவன்டி எனக்கு இந்த ஊருக்குள்ள இப்படி லெட்டர் எழுதுறவன்? இந்த ஊருக்குள்ள எவனை விட்டு வச்சிருக்கீங்க? எல்லாரும் என்ன திட்டுறீங்க? ஒருவேளை கட்சிக்காரனா இருக்குமோ? எந்த கட்சிக்காரனா இருக்கும்? எந்த கட்சிக்காரனை நீங்க திட்டல? அப்புறம் எவன்டி எனக்கு இப்படி எழுதியிருப்பான்? ஏங்க என்ன கட்டிக்கிறதுக்கு முன்னாடி ரோட்ல போற வர்ற பொண்ணுங்களை எவ்வளையாவது நீங்க டாவடிச்சு அவளுகளை கட்டிக்கிட்டு போன அந்த புருஷங்கள யாராவது ஒருத்தர் இந்த லெட்டர் எழுதிருப்பானோ? ஏய், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால டாவடிச்சு அவளுக்கு புருஷனுக்கு லெட்டர் எழுதுறதா இருந்தா எனக்கு மட்டும் இந்த லெட்டர் வராதடி. நாட்டுல 99 கோடி பேருக்கு இந்த லெட்டர் தாண்டி வரும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் டாவடிக்கிறானுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு பின்னாடியும் டாவடிக்கிறானுங்க. இது டாவு லெட்டர் இல்லடி, காவு லெட்டர். ஏய், என்னடி என் மூஞ்ச புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? கடைசியா ஒரு தடவை உங்க முகத்தை பாத்துக்கிறேங்க. முடிவே பண்ணிட்டியா நீ? ஏய், என்னடி இதெல்லாம்? வர்ற 13ஆம் தேதிக்கு மேல இது என் கழுத்துல இருக்குமோ இருக்காதோ? தாக்குற. கொக்கின் நிறம் வெண்மை, கொக்கின் நிறம் வெண்மை, கிளியின் நிறம் பச்சை, கிளியின் நிறம் பச்சை, யானையின் நிறம் கருமை. கொஞ்சம் என்ன சொன்ன? யானையின் நிறம் கருமை. நம்ம மாமா இல்ல என்ன சொன்ன? அப்படியெல்லாம் சொல்ல கூடாதுடா. இது நீ அடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சரி படி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? உன்ன சீக்கிரமா உட்காரு. நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறது இல்ல, தண்ணி எடுக்க போறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே. சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் ஒரு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரா போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா. உங்க அம்மா திட்டும் நான் தான் பிச்சேன்னு சொல்லி.
அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லையா? நீங்களும் உங்க கல்யாணமும் என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவுதீன் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க வரவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க, இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கட்ட. ஆமா, என்ன புள்ள உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு புள்ள விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்லத்த, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன். மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கா பாத்தியாடா? ஐயோ, அவர் உள்ளதா இருக்காரா? இல்லனா எது வேணும்னாலும் சொல்லுவியா? எவ்வளவு பிரியமா இருக்கறா? யாரு இவளா? ஏமால பிரியமா? அட நீ ஒண்ணுமா, இவன் ஆத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் போய் நிக்கணும், ஊர்ல போறவங்க ஏன் நிக்கிறேன்னு கேட்கணும், என் மாமே ரொம்ப கருப்புன்னு எல்லார்ட்டையும் சொல்லணும். அதான் அவளுடைய லட்சியமே. ஏய் இத பாரு, நாளைக்கு காலையில மைக் செட் வாங்கி தரேன், கழுத்துல கட்டி ஊரு ஊரா போய் சொல்லு. சொல்றியா? நிஜமாவா மாமா? போடி. எதுக்குடா அவளை இப்படி விரட்டுற? அட நீ ஒண்ணுமா, சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவ கழுத்துல 3 முடிச்சு போட்டு அப்புறம் எப்படி வேணா விளையாடு. பாருமா, அப்பா செத்து 6 மாசம் ஆச்சு, விவசாயம் முடியட்டும், ஒரு நல்ல நாளா பார்த்து. வாங்கண்ணே, என்னண்ணே இந்த பக்கம்? ஆறுமுகண்ணே, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தனுங்க. வாங்கண்ணே. அடிக்கிறேண்ணே, கொஞ்சம் நிறுத்துங்க. சரிண்ணே. சுத்துறண்ணே, நீங்களும் கொஞ்சம் நிறுத்துங்க. சரி. ஏண்ணே, சமீபத்துல யாராவது புதுசா அறுவாள் செய்ய உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்திருக்காங்களா? எல்லாரும் புதுசா செய்தானே ஆர்டர் தராங்க. ஏண்ணே, யாரையாவது வெட்டுறேன் குத்துறேன்னு பேசிட்டாங்களா? வர்றவன் பூரா வெட்டணும் குத்தணும் தானே பேசிட்டு இருக்காங்க. ஏண்ணே, குறிப்பா 13ஆம் தேதின்னு ஏதாவது பேசிட்டாங்களா? அன்னைக்கு 6 அறுவை அடிக்க ஆர்டர் கொடுத்தாங்க, 5 அடிச்சிட்டேன், 1 அடிச்சிட்டு இருக்கேன். முடிச்சிட்டானுங்க, சோழிய முடிச்சிட்டானுங்க. அண்ணே அண்ணே, இத புடிங்க. எதுக்கு நீ பணத்தை கொடுக்குறீங்க? முடிங்கன்னு நான் சொல்றேன். அண்ணே, வர்ற 13ஆம் தேதி அன்னைக்கு உங்க பட்டறையில இருந்து ஒரு அருவாள் கூட வெளியே போக கூடாது அண்ணே. அருவாள் என்ன, சிங்கிள் பிளேடு கூட வெளியே போக கூடாது அண்ணே. வாக்கு கொடுத்துட்டோம்னே. வாக்கு வாக்கு அண்ணே, தெரியாம சொல்லிட்டுருங்க அண்ணே. வாக்க பாக்காதீங்க அண்ணே, என் வாழ்க்கைய பாருங்க அண்ணே. டேய், எவன்டா லெட்டர் எழுதுனவன்? டேய், இம்மாம் பெரிய ஊருக்குள்ள நான் எப்படிடா கண்டுபிடிப்பேன்? வர 13ஆம் தேதி வெட்டிடுவோம். எப்பா லெட்டர் எழுதி போட்டியா? அது எழுதி போட்டு 2 நாள் ஆச்சுப்பா. இவனுக்கு தாண்டாது, முடிச்சிருவானுங்கடா, சோழிய முடிச்சிருவானுங்கடா. அண்ணே அண்ணே, 2 அண்ணே, கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்ன முன்ன பின்ன பாத்திருக்கீங்களா அண்ணே? இல்லன்னா ஒரு தடவை நல்லா பாத்துக்குங்க. நான் உங்களுக்கு என்னன்னே துரோகம் பண்ணேன், என்ன அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ணே. அண்ணே, இந்த லெட்டர் போட்டுன்னு சொன்னீங்களே, அது என்ன? அட என்னண்ணே, 13ஆம் தேதி லாரியை வர சொல்லி லெட்டர் போட்டோம். ஓ ஓ, லாரியிலேயே வா, அறுத்து லாரியில போட்டு அடுத்த ஊருக்கு எடுத்துட்டு போயிருவானுங்களோ? அண்ணே, இந்த வெட்டி சாச்சிருவோன்னு சொன்னீங்களே, அது தோட்டத்துல கரும் முத்தி போச்சு, வெட்டி ஆளுக்கு ஏத்தணும்னு பேசிட்டு வந்தோம். மிஸ்டேக்டா, மை மிஸ்டேக். என்ன இதெல்லாம் கேக்குறீங்களா? உங்க பிரச்சனை என்ன? அது பெரிய பிரச்சனை. அப்படி என்னண்ணே உயிர் போற பிரச்சனை? அதுதான் பிரச்சனையே. டேய், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, எது பேசுறதுனாலும் புரியுற மாதிரி தெளிவா பேசுங்கடா. இப்படி மொட்டை மொட்டையா பேசி எங்களை குழப்பாதீங்கடா. வெட்டிடுவோம், சாச்சிருவோம், கொளுத்திடுவோம்னா நாங்க என்னடா நினைக்கிறது? கரும்பை வெட்டிடுவோம், மரத்தை சாச்சிருவோம், வீட்டை கொளுத்திடுவோம் அப்படின்னு புரியுற மாதிரி பேசுங்க பிரதர்ஸ். கொஞ்ச நேரத்துல என் வயித்தை கலக்கிருச்சுடா சாமி. என்ன பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க விளையாண்டுட்டு இருக்கீங்க? தம்பி, ஊருக்குள்ள ஏதாவது பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவு. ஏன்? இன்னைக்கு 13ஆம் தேதியில. ஆஹா, அதுக்கு ஊருக்குள்ள எதுவும் நடக்க போதும்.
அதுக்கு ஸ்கூலே லீவ் விட்டுட்டாங்களா? அடடடடடடா, கவர்மெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம மேட்ரு போயிடுச்சா? பள்ளிக்கூட லீவு, பஸ் ஓடாது, ட்ரெயின் ஓடாது, மேல பறக்காது, கடை அடைப்பு. டேய், ஒரு லெட்டர் என்ன பெரிய லீடர் ரேஞ்சு கொண்டு போய் விட்டுச்சேடா. யாரா அந்த லெட்டர் எழுதினவன்? எங்கடா இருக்கிற சாமி? எவனோ ஒரு களவாணி பையன் 13ஆம் தேதி உன் தலை எடுத்துருவேன்னு எனக்கு நாள் குறிச்சு லெட்டர் போட்டான். அந்த லெட்டரை படிச்சதுல இருந்து எனக்கு தூக்கம் இல்ல, ஊக்கம் இல்ல, உண்றது இல்ல, தின்றது இல்ல. கண்ட கண்ட நாய்ங்க காலை புடிச்சு கெஞ்சற. அவன் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கடவுள் நீ, அவன் யாருன்னு உனக்கு தெரியும். அவனை எனக்கு அடையாளம் காட்டு. அப்படி உனக்கு காட்ட இஷ்டம் இல்ல, அவன் 2 கண்ணையும் நோண்டி நொல்லையாக்கிரு. இல்ல கைகால் விளங்காம செஞ்சிரு. சாமி, அவன் சொன்ன 13ஆம் தேதி இன்னைக்கு தான். பாதி நாளை கடந்துட்டேன். மீதி நாளை கடந்துட்டேன்னா என் தலை தப்பிச்சிரு. அப்படி என் தலை தப்பிச்சிருச்சுன்னா சாமி, என் தலைக்கு மேல இருக்குது பாரு முடி, அந்த முடிய உனக்கு சன்மானமா தர்றேன் சாமி, சன்மானமா தர்றேன் சாமி. ஐயோ அம்மா, என் தலை போச்சு. டேய் டேய், தேங்காய கீழே வச்சீன்னா அது 2ஆ உடைய போகுது. அதை ஏன்டா பொக்கரான்னு குண்டு போட்ட மாதிரி போடுற? போடா. டேய் வா இந்த பக்கம். நீ என்ன என் பின்னாடியே சுத்துற? உங்க அண்ணி எனக்கு பாடி கார்டு அனுப்பியிருக்காளா? இல்லனே, உங்களுக்கு ஏதாவது நாய் போச்சு வீட்டுல வந்து தகவல் சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருக்காங்கண்ணே. ஓ, இப்படி ஒரு சதி நடக்குதா? எனக்கு ஏதாவது ஆக அதை ஓடி போய் தகவல் கொடுக்கலான்னு பின்னாலேயே சுத்துற. ஆமாண்ணே. ஆண்டவா, இது அடுக்குமா? இதெல்லாம் அடுக்காதரா, இது அடுக்காதரா. டேய் ஆடுறா, இங்க பாடுறா. இந்த நூலாம்பட தலையை இங்க உட்கார்ந்துருக்கான். அவரு காலு மேல காலு, அவர் தோரண, அவர் தெனா விட்டு, வாயில ஒரு சுருட்டு. இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. டேய், அவன் சர்ச்சில், இவன் வெறும் எச்சில். இந்த எதுக்குடா அடிக்கடி சுருட்டு பிடிக்குது? அவருக்கு மூலமாம்னே. டேய், சாதாரணமா மனுஷனுக்கு மூலம் வந்தா பண்ணி சாப்பிட்டா சரியா போயிடும். பண்ணிக்கே மூலம் வந்தா எதடா சாப்பிடுறது? டேய், இன்னும் எகத்தாளமா இருக்கிறியா? இங்க பாரு, எட்டிட்டு இடுப்பு மேல மிதிச்ச 8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் விழுவேன். எடா கால. அண்ணே, நான் கிளம்புறேண்ணே. டேய் இருடா, பாடி கார்டு நீ எங்க போற? சங்கடிக்கலாம் சொல்லிட்டு அப்படியே உங்களை புதைக்கதா இருக்குதான்னு கேட்டு வந்தேன். போடா. என்ன லெட்டர் வந்துச்சா? 13ஆம் தேதி ஞாபகம் இருக்குமே. சிக்கிட்டோம்டா. ஐயா, இப்ப என்ன நடந்து போச்சு நீங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? வயசுல நீங்க எவ்வளவோ பெரியவங்க ஐயா. தலையெல்லாம் கோழி முட்டை மாதிரி வெள்ளையாகி போச்சு. நீங்க பார்த்து வளர்ந்த பையன் நான். உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருந்தா இந்த கையை எடுத்து சப்பு சப்புன்னு 2 அப்பா அப்பலாம். அதை விட்டுட்டு பசங்களை இவ்வளவு நீள அருவாள் எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்களே. அது பசங்க அருவாளை திட்டி ரொம்ப நாளாச்சு. நல்ல விளைஞ்ச சதையா பார்த்து வெட்டி திட்டலாம்னு வந்திருக்காங்க. அது நல்லா இல்ல, இல்ல. எங்களுக்கு நல்லா இருக்கும். அது நல்லா இருக்காதுங்க. தலையை வெட்டி இங்க வைக்கவா இல்ல வீட்டுக்கு அனுப்பவா? ஐயா, தலைய வெட்டுறதுன்னு ஆகி போச்சு. அதை இங்க வச்சா என்ன, அந்த கருமத்தை வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? ஐயா பெரிய மனுஷரே, இருங்க ஐயா, எங்க குலசாமியை கும்பிட்டுக்கிறேன். மாப்பிள்ள பெரிய கருப்பு எங்க தப்பிச்சுட்டா சாமி? தப்பிச்சிட்டியா? போடி போ. இன்னொரு 13ஆம் தேதி வராமையா போயிரும். வாங்கடா. ஏய், ஓடாத ஓடாத, எங்க வேணாலும் விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய், விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? என்ன கல்ல கண்ட நாயக்கான, நாயக்கண்ட கள்ளக்கான, 2 சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, இருடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். 2மே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும்போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாவா?
ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே ஏறிலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு ஏறிய போறேன். அண்ணே வர போடாதடா அக்கா போடாதடா பாட்டி பத்து போடாத லைட்ல அடிக்காதயா என்ன பண்ண அடிக்க லைட்ல அடிக்க ஆஞ்சநேயா யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியாரே இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வள்ளியே ஏன் வரலாறு எழுந்து கொள்ளையில ஓடவனே? என்னம்மா சொன்ன? நீ கோச்சுக்காத செட்டியாரே ஒண்ணு சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா இது நம்ம நோட்டான்னு பாரு. நம்மளுதே கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவட்டா நீ இதை அவங்ககிட்ட வாங்கிக்க. ஓடில வாங்க. அழகுராஜா ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போராளி தெரியா 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இத உங்கள்ட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. நீ அவன்கிட்ட போய் சொல்லு. போராளி போராளி வேலை வேலை வேலை. இங்க வா. வேலை என்ன வியாபாரம் பண்ற? இங்க வா. ஊருக்கு புதுசா? ஆமாங்க. எதுக்காக வந்த? வேலை இவன் ஏன் பூசுறான்? இங்க வா. நான் தான் இந்த ஊர் பண்ணையார் மகன். வணக்கங்க. வணக்கம் 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 வணக்கம். வேலை உனக்கு ஒரு பிரமாதமான வேலை வாங்கி தரேன். ஆனா அதுக்கு நீச்சல் அடிக்க தெரிஞ்சிருக்கணுமே. நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன வேலை இல்லைன்னு சொல்லிடுவானோ? நீச்சல் தெரியும். பைய வையி. தரையில படுத்து நீச்சல் அடி. தரையில படுத்து நீச்சல் அடி. என்னங்க தண்ணில தானுங்க நீச்சல் அடிக்க முடியும், இங்க எப்படிங்க? உனக்கு வேலை வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே. ஏய் தலை குனிஞ்சு என்ன பண்ற? நான் உள் நீச்சல் அடிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியாது. ஏன்டா தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிற? பண்ணையார் மகன் தான் தரையில நீச்சல் அடி வேலை வாங்கி தரேன்னு சொன்னார். பண்ணையார் மகன் யாரு? அதான் அவர்தான். யார்? இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இவன் சொன்னான்னு தரையில படுத்துட்டு நீச்சல் அடிக்கிறியே, உனக்கு வேலை கிடைச்சிருமா? தண்ணியில நீச்சல் அடிக்கிறவனுக்கு இந்த ஊர்ல வேலை இல்ல. இங்க பார், இந்த ஊர்ல வேலையெல்லாம் கிடைக்காது, பேசாம ஊருக்க ஓடி போயிரு. வந்துட்டானுங்க. ஏய் வாங்க. உன்னை பார்த்தா ஒரு மார்க்கமா தெரியற. என்ன படிச்சிருக்க? 10வது. 10வதா? படுத்துட்டு போயிடும் போதே நினைச்சேன் வேலை வேணும்னா பண்ணையார் வேணும். ஆனா பண்ணையாரு ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. நாளைக்கு தான் வருவாரு. சரி என் பின்னால வா. வந்து 2 சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டு, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வரும்.